இவ்வளோ அழுக்கா இருக்கிற இந்த வெள்ளை துணியை நான் இந்த சீவேஸோட லாண்ட்ரி ஸ்டெயின் ரிமூவரை யூஸ் பண்ணி இந்த அழுக்கை நான் எடுக்க போறேன். உங்க வீட்டில் இந்த வெள்ளை சட்டை, கருப்பு பட்ட சட்டை, அழுக்கு வெளியாவது சட்டை இருந்துச்சுன்னா இந்த லாண்ட்ரி ஸ்டெயின் ரிமூவர் வச்சு நான் எடுக்க போறேன். இந்த சவுக்காரத்தை இன்னும் ஆக்டிவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சுடு தண்ணியில உங்க சவுக்காரத்துல ஊற போறது இன்னும் எவ்வளோ நல்ல விஷயம். இப்போ நான் வந்து சட்டையில ஊற போட்டேன். வாங்க இதோட மேஜிக்கை கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த துணியில இருக்கிற அந்த எண்ணெய் அழுக்கு எல்லாத்தையுமே அது வெளியாக்கிக்கிட்டு இருக்கு. தெரியுதா? எண்ணெய் எல்லாத்தையுமே வெளியாக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் காட்டின வெள்ளை துணி இருக்குல்ல, இப்ப எங்க அந்த மஞ்ச ஆரஞ்சு எல்லாம் காணோம். நான் ஒண்ணுமே பண்ணல. சுடுதண்ணில லாண்ட்ரி ஸ்டெயின் ரிமூவர் தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்க பாருங்க, நான் பொய் சொல்லல, ஏமாத்தல. சீரியஸா அவ்வளோ எண்ணெய் படிஞ்ச இந்த வெள்ளை துணி இப்ப வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடுச்சு. இது எப்படிங்க? எனக்கு திஸ் இஸ் பிளடி மேஜிக். வாவ்! அப்போ உங்க வெள்ளை துணி, வெள்ளை சட்டை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா அந்த அழுக்கை நீங்க ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வெள்ளை சட்டை போட்டா அது அழுக்காயிரும், அந்த அழுக்கு எடுக்க முடியாதுன்னு நீங்க டோபி வரைக்கும் கூட போக வேண்டாம். இந்த சீவேஸோட லாண்ட்ரி கிளீனரை வச்சு நீங்க உங்க வெள்ளை சட்டையை திருப்பி வெள்ளையாக்கிக்கலாம். உங்க பிள்ளைங்களோட வெள்ளை சட்டை அழுக்கானா கூட நீங்க சுத்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கு. கோம்போல ஓடிட்டு இருக்கு. வேணும்னா கீழே எல்லோ பேக் தட்டி இப்பவே இந்த லாண்ட்ரி கிளீனரை வாங்கிக்கோங்க.